சிறுகதைகள் 25. ஃபீனிக்ஸ் எனும் வைரஸ். துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் உள்ள ஒரு ஆடம்பரமான பழங்கால மாளிகை. பனி கொட்டி கொண்டிருக்கும் அந்த உறையும் நள்ளிரவிலும் மாளிகையின் பாதுகாப்பான இரகசிய பாதாள அறையில் ஒரு பெரிய ஏலம் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது. ஏலப்பொருட்கள் வழக்கமான தங்கம், வைரம், பழங்கால ஓவியங்கள் அல்ல. உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளின் பாதுகாப்பு ரகசியங்கள் அடங்கிய அதிநவீன மைக்ரோசிப்கள். அங்கே கூடியிருந்தவர்கள் அனைவரும் சர்வதேச நிழல் உலக தாதாக்கள் மற்றும் கள்ளச்சந்தை வியாபாரிகள். இந்திய உளவுத்துறையான ராவின் தலை சிறந்த ஏஜென்ட் சூர்யா ஒரு மிகப்பெரிய அரபு நாட்டு ஷேக் வேடத்தில் அந்த ஏலத்தில் அமர்ந்திருந்தான். அவனது குறிக்கோள் அங்கே இருக்கும் ஒரே ஒரு சிப் தான். இந்தியாவின் முப்படைகளின் இரகசிய தகவல் தொடர்பு அலைவரிசைகள் அடங்கிய ப்ளூ கோட் சிப். கடந்த வாரம் டெல்லியில் உள்ள இராணுவ தலைமையகத்திலிருந்து தேடப்பட்ட அந்த சிப் இன்று சர்வதேச ஆயுத வியாபாரி தரீக் வசம் இருந்தது. அதை மீட்காவிட்டால் இந்தியாவின் ஒட்டுமொத்த பாதுகாப்பும் முற்றிலும் கேள்விக்குறியாகிவிடும். இந்தியாவின் ப்ளூ கோட் சிப் ஆரம்ப விலை $50 மில்லியன் என்று தரீக் கம்பீரமாக அறிவித்தான். சூர்யா எந்த உணர்ச்சியுமின்றி அமைதியாக தனது கையை உயர்த்தினான். $100 மில்லியன். அறை முழுவதும் ஒரு கணம் மயான நிசப்தம் நிலவியது. அத்தனை பெரிய தொகையை கேட்டு மற்ற ஏலதாரர்கள் அனைவரும் பின்வாங்கினர். தரீக் கள்ள புன்னகையோடு சூர்யாவை நெருங்கினான். ஷேக் சுலைமான், உங்களின் தாராள குணம் எனக்கு தெரியும். இந்த சிப் இனி உங்களுக்கு என்று சொல்லி அந்த சிறிய இரும்பு பெட்டியை நீட்டினான். சூர்யா பெட்டியை வாங்க வலது கையை நீட்டிய அதே நொடி தரீக்கின் கை மின்னலாக இடுப்பில் இருந்த டெசர்ட் ஈகிள் துப்பாக்கியை உருவி சூர்யாவின் நெற்றி பொட்டில் அழுத்தி பிடித்தது. ஷேக் சுலைமான், இல்லை சாரி ஏஜென்ட் சூர்யா, நீ ரொம்ப பிரமாதமாக தான் நடித்த. ஆனால் உன் இடது காதுக்கு பின்னாடி இருக்க அந்த சின்ன தழும்பு நீ யாருங்கிறத எனக்கு காட்டி கொடுத்துருச்சு என்று கொடூரமாக சிரித்தான் தரீக். உடனே அறையில் இருந்த அவனது 10 அடியாட்களும் தங்கள் AK-47 துப்பாக்கிகளால் சூர்யாவை வட்டமடித்து சுற்றி வளைத்தனர். சற்றே அசைந்தாலும் உடல் சல்லடையாகிவிடும். ஆனால் சூர்யாவின் முகத்தில் எந்த பதற்றமும் இல்லை. மெதுவாக தன் போலி தாடியை கழற்றி, பரவாயில்லையே தரீக், என் ஃபைலை நல்லாவே படிச்சிருக்க, உனக்கு நல்ல ஞாபக சக்தி தான். அப்புறம் எதுக்கு நான் எவ்வளோ பணம் கொடுக்கணும்? அந்த சிப்பை மரியாதையை என்கிட்ட கொடுத்துடு என்றான் மிடுக்காக. உயிரே போகுது, உனக்கு நக்கல் கேட்குதா? இந்த சிப் இப்போ நேரடியாக எதிரி நாட்டுக்கு போகுது. உன்னை இங்கேயே சுட்டு புதைக்க போகிறேன் என்று தாரிக் துப்பாக்கியின் ட்ரிகரை அழுத்த போனான். வெயிட் தாரிக், சொல்கிறதுக்கு முன்னாடி உன் கோட் பாக்கெட்டில் இருக்க அந்த சிப்பை எடுத்து ஒரு தடவை செக் பண்ணிப்பாரு, அது நிஜமாவே ப்ளூ கோட் தானான்னு சூர்யா கூலாக கண்ணடித்தான். தரீக் குழப்பத்துடன் தன் பாக்கெட்டில் இருந்த சிப்பை எடுத்து அருகில் இருந்த லேப்டாப்பில் சொருகினான். அடுத்த வினாடி லேப்டாப் திரையில் ஒரு டைமர் ஓடத் தொடங்கியது. 3, 2, 1. தரீக்கின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. வாட், இது வைரஸ்? ஆமாம் தரீக், உலகத்திலேயே அதிபயங்கரமான ஃபீனிக்ஸ் வைரஸ். நான் $100 மில்லியன் ஏலம் கேட்ட அதே நொடியில் வெளியில் இருந்த என் ஆட்கள் உன்னோட மெயின் சர்வருக்குள்ள நுழைஞ்சு ஒரிஜினல் சிப் டேட்டாவை மொத்தமாக அழிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்க இந்த வைரஸ் உன்னோட ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க அத்தனை $1 பில்லியன் அடுத்த 10 செகண்டில் ஜீரோ ஆக்க போகுது என்றான் சூர்யா. நோ நோ! தாரிக் அலறியபடி லேப்டாப்பை உடைக்க பாய்ந்தான். அந்த ஒரு நொடி கவனச்சிதறலை பயன்படுத்திய சூர்யா ஒரு சிறுத்தையை போல பாய்ந்து தரீக்கின் கையை முறுக்கி துப்பாக்கியை பிடுங்கினான். அடுத்த 30 நொடிகளில் அந்த அறையே போர்க்களமானது. கிராவ் மாகா தற்காப்பு கலையின் உச்சகட்ட தாக்குதலில் தரீக்கின் அடியாட்கள் அனைவரும் கை கால் முறிந்து ரத்தம் சொட்ட சொட்ட தரையில் சரிந்தனர். தரீக் நெஞ்சில் சூர்யாவின் துப்பாக்கியோடு மண்டியிட்டு அமர்ந்திருந்தான். அவனது லேப்டாப் திரையில் பேங்க் பேலன்ஸ் இப்போ 0 என்று காட்டியது. என் பணமெல்லாம் போச்சே, என்னை விட்டுடு சூர்யா என்று கதறினான் தரீக்.
நீ திருடினது என் நாட்டோட ரகசியத்தை, தேச துரோகிகளுக்கு எப்பவும் மன்னிப்பே கிடையாது என்று சொல்லியபடி சூர்யா துப்பாக்கியின் பின்புறத்தால் தரிக்கின் தலையில் ஓங்கி அடித்தான். தரிக் சுருண்டு மயங்கி விழுந்தான். சரியாக அதே நேரம் கட்டிடத்திற்கு வெளியே இந்திய உளவுத்துறையின் கமாண்டோ ஹெலிகாப்டர் தரையிறங்கும் சத்தம் கேட்டது. தனது நாட்டிற்கு எதிரான ஒரு மாபெரும் சதியை புத்திசாலித்தனத்தாலும் அதிரடி ஆக்ஷனாலும் ஒற்றை கையால் முறியடித்துவிட்டு தனது கூலிங் கிளாஸை மாட்டிக்கொண்டு மிடுக்காக வெளியே நடந்தான் ஏஜென்ட் சூர்யா. நண்பர்களே, உங்களுக்கு பிடித்த தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே தலைப்பில் சிறுகதைகள் வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.